பட் when it comes to இன்ஸ்டா நம்ம சொன்ன மாதிரி மொபைல் எல்லாமே ஹேண்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டுமே மொபைல் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ உட்காந்துருக்கோம் ஒரு ஹாலில் உட்காந்து மொபைல் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ ஹெட்செட் போட்டுட்டு எவ்வளோ பேர் பார்க்குறோம் சொல்லுங்க. உட்காந்து ஓப்பனாக வந்துட்டு ஒரு மொபைல் செக் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. அந்த வார்த்தையை கேட்டு நம்ம போய் மீனிங் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கான வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? மேபி ஒரு மென் அண்ட் விமனோட பிரைவேட் ஆர்கன்ஸை பேசுகிறாங்க. ஓகே. இல்லைனா ரொம்ப வல்கரா அவங்க பேரண்ட்டை யூஸ் பண்ணி அப்யூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளிப்பி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது எல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தில் வந்து அந்த பர்சன் செக்ஷுவலாக இன்வால்வ் ஆனாதான் விஷயம்னு கிடையாது. பார்த்து எவ்வளோ பேர் செல்ஃப் ஆர்கசம்ல அந்த இடத்துல போகிறாங்க. எனக்கு அது சந்தோஷம் தருதா? யார் அதை பற்றி எப்படி போனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. வீணாக போனாலும் கவலை கிடையாது. நான் அதனால வந்து வந்து என்ன சொல்றது, எனக்கு அது ஒரு விஷயம் வந்து சுய இன்பம் தருதா? ஸோ தட் நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் பார்க்குறேன், நான் பண்ணுறேன். ஓகே. குழந்தைங்க எப்படின்னா அந்த ஈஸி கிராஸ்பிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. என்ன கற்றுக்கணும், ஒரு விஷயம் என்ன ஈஸியாக அதை போயிட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது குழந்தைங்க தான் இதை பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சொசைட்டியில் போயிட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறது குழந்தைங்க கிட்ட தான். நம்ம எடுத்தோடனே பார்த்தோன்னா ஃபாலோவர்ஸ் இருக்கும். 300K 400K 900K 1 மில்லியன் கூட ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். இருக்கும்போது ஈவன் பீப்புள் எல்லாருக்குமே அது ஒரு வார்ம் மூமெண்ட்டாக இருக்குல்ல. இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களா, எல்லாரும் போகும்போது அவங்கள கூப்பிடணும்னா இவ்வளோ லட்சம் செலவாகும். அதுக்கு நம்ம செலிபிரிட்டின்ற நேம்லேயும் ஒருத்தவங்களை கூப்பிடணும். இது என்ன டேக்ல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு எனக்குமே புரியல. இவங்க எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, வாட் தே ஆர் டூயிங், அதுதான் எங்கள் பெரிய கொஷின் மார்க். போகிறவங்க வரவங்களை அசிங்கமாக பேசிக்கிட்டு, ரொம்ப கொச்சையாக பேசிக்கிட்டு, வார்த்தைகளை தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த விதத்தில் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்றது ஈஸியாக போகிற போக்கில் சிரிச்சுக்கிட்டே பேசினா கரெக்டுன்னு கிடையாது இல்லை. இப்படி பண்ணும்போது ஈவன் கம்ப்ளைண்ட் அண்டர் இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன். இப்போ ரீசென்ட்லி யூடியூபர் காட் அரெஸ்டட். ஆக்சுவலி ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசினாங்கன்றதுக்காக. பட் அவர் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, பெண்களை வந்து நான் இழிவாக பேசலை, இந்த மாதிரியும் பெண்கள் இருக்காங்கன்னு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் என்ன பண்றாங்க, நிறைய அடல்ட் கண்டென்ட் பேசுறாங்க. ஒரு காலத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, டபுள் மீனிங் ஜோக்ஸ், டபுள் மீனிங் சாங்ஸ் போட்டுட்டு வல்கரா டான்ஸ் ஆடுறது இப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து டைரக்டாவே வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுறது, அடல்ட்ரி ஜோக்ஸ் போடுறது, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் அதிகமாயிடுச்சு. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு டீனேஜர்ஸை, குறிப்பிட்ட ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸை வந்து தவறா வழிநடத்துதில்ல, மிஸ்லீட் பண்ணுதில்ல நிறைய பேரை. இதுக்கான லீகல் ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன எடுக்கலாம், அவங்க மேலே எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம், அவங்களை எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? ஷூர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, டிக்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு நம்ம சொல்லலாம். ஓகே. எப்போ டிக்டாக் ஒன்ஸ் பேன் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் ஆல் தோஸ் பீப்புள் அந்த குரூப்பிசம் அப்படியே எப்படி ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்துட்டாங்க. பிகாஸ் புக்கில் நம்ம அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. பிகாஸ் அது ரொம்ப ப்ரொஃபஷனல் கைண்ட் ஆஃப் திங் பீப்புள் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஈவன் யூடியூப் ஹேவ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குற அந்த ரேஷியோ ஆஃப் வீடியோஸ் யூடியூப்ல உங்களால் மேக்ஸிமம் பார்க்க முடியாது. ஓகே. பார்க்கலாம், மேபி யூடியூபர்ஸ் ரீல்ஸ் மாதிரி போடலாம். பட் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கலி வில் கெட் தட் அங்கே வந்து நமக்கு வந்து சிம்பலைஸ் பண்ணிடுவாங்க இது இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் அப்படின்னா, மூவிலையாவது கம்பேரிசன் பண்ணலாம். மூவி அண்ட் தென் லைக் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது when it comes to movie we are having a certification. கண்டிப்பாக ஒரு மூவிக்கு ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க இல்லை, ABU அந்த மாதிரி வந்து சென்சார் போர்டு வந்து நமக்கு அது சர்டிஃபை பண்ணாதான் மூவி கேன் பி ரிலீஸ்ட் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் தட் they'll give a caution that இந்த மூவி இந்த ரேட்டட் அப்படின்னும் போது அது பீப்புள் அட் ஓன் ரிஸ்க் போவாங்க. ஒரு சில மூவிஸ்க்கு அடல்ட் தான் போகணுன்னு இருக்கு, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு இருக்கு. அது எல்லாமே வந்து இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி தெரியும் இந்த மூவிக்கு நம்ம போகலாம், குழந்தைங்களை வந்துட்டு நம்ம கூட்டிட்டு போக கூடாது, இல்ல பெரியவங்க மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஐடியாலஜி அந்த இடத்துல இருக்கு. அதுல வர ஏ சர்டிபிகேட் வந்து நாட் only adultery content மட்டும் கிடையாது, வயலன்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான். நாட் only adultery மட்டும் சொல்ல முடியாது, அவங்க சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி they'll give certification. இதுல ஒரு விஷயம் நான் என்ன உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி மக்களுக்கு தெரிய வரும் இந்த மூவில என்ன இருக்கு. ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாரும் இன்னைக்கு மூவி போறோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் போறோம். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டர் பிடிச்ச ஆக்டரா இருந்தாலும் எந்த அளவுக்கு ரிவ்யூஸ் இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு தான் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் வில் கம் டு நோ அபவுட் த மூவி சர்டிஃபிகேஷன் இல்லையா. அப்போ அவங்களுக்கு அங்கே ஐடியாவோட தான் உள்ளே போகிறாங்க. ஓகே, இது வந்து கமர்ஷியல் ஃபிலிமு இல்லை வந்து ஒரு வயலன்ஸ் பேஸ்டு இல்லை அடல்ட் கண்டென்ட் மூவின்னு தெரிஞ்சு தான் உள்ளே போகிறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த கேட்டகரைசேஷன் இருக்கும். பட் when it comes to இன்ஸ்டா நம்ம சொன்ன மாதிரி மொபைல் எல்லாமே ஹேண்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டுமே மொபைல் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ உட்காந்துருக்கோம் ஒரு ஹாலில் உட்காந்து மொபைல் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ ஹெட்செட் போட்டுட்டு எவ்வளோ பேர் பார்க்குறோம் சொல்லுங்கள். உட்காந்து ஓப்பனாக வந்துட்டு ஒரு மொபைல் செக் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. அப்போ ஏதாவது ஒரு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடல்ட் கண்டென்ட்டோ ஏதாவது வேர்டிங்ஸ் வந்ததுன்னா
ஆப்வியஸ்லி என்டையர் ஃபேமிலி வில் கெட் எஃபெக்டட். ஓகேங்களா? ஏன்னா பெரியவங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசா இருக்கும். பிகாஸ் அப்பா அம்மா ஜென்ரேஷன், தாத்தா பாட்டி ஜென்ரேஷன்லாம் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? பட் குழந்தைங்க வரும்போது அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க குழந்தைங்க. இல்லையா? ஏன்னா புதுசா இருக்க விஷயங்கள். ஏன்னா நம்ம ஈஸியா என்ன சொல்லுவோம், குழந்தைங்க முன்னாடி யாரும் எதுவும் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, குழந்தைங்க முன்னாடி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க, ஈஸியா அவங்க கத்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்படியும் இதை வந்து கத்துக்கலாம். செகண்ட் விஷயம், இன்னைக்கு எல்லார் வீட்லயும் எப்படி ஆயிடுச்சுன்னா, குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்து பழகியாச்சு. சாப்பாடு சாப்பிடலையா மொபைல் வச்சுக்கோ, அடம் பிடிச்சா மொபைல் வச்சுக்கோ, அழுதா மொபைல் வச்சுக்கோ. ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு தெரியாது, நம்மளால சூப்பர்வைஸ் பண்ண முடியாது ஆஸ் அ பேரண்ட், குழந்தைங்க என்னென்ன விஷயத்த பார்க்குறாங்கன்னு சொல்லி. ஓகே, ஒன்று. இன்னொன்று, நம்ம எல்லாருக்குமே அல்காரிதம் தெரியும். நம்ம என்ன வீடியோஸ் பார்க்குறோமோ, என்ன கண்டென்ட் பார்க்குறோமோ, ரிப்பீட்டேட்டிவாக அந்த நேச்சர் ஆஃப் வீடியோஸ் தான் நமக்கு வந்துட்டே இருக்கும். சொல்லுவல, மொபைல் ஒருவேளை நான் பேசுறத கேட்குதா அப்படிலாம் கூட வில் ஹேவ் த டவுட், ரைட்? அதுதான் நம்ம என்ன பார்க்குறோமோ அதோட லைக் ரேஷியோவில் நமக்கு அந்த வீடியோஸ் திரும்ப 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 வந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரினா இன்னைக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு when it comes to ரீல்ஸ் எஸ்பெஷலி. ஏன்னா எனக்கு ரீச் இருக்குன்றதுனால எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு ரீல்ஸ் போடுறது தான். ஸோ ரொம்ப ஓப்பனாகவே வேர்ட்ஸ் போடுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஒரு காலத்தில் இந்த வேர்டை சர்ச் பண்ணியிருப்போம். ஐயோ அந்த இடத்துல பீப் சவுண்ட் போட்டுட்டாங்க, என்ன வேர்டாக இருக்கோ எதுவாக இருக்கும், அப்போ தப்பான வார்த்தை போல அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டு நம்ம போய் மீனிங் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கான வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? மேபி ஒரு மென் அண்ட் விமனோட ப்ரைவேட் ஆர்கன்ஸை பேசுகிறாங்க. ஓகே, இல்லைனா ரொம்ப வல்கராக அவங்க பேரண்ட்டை யூஸ் பண்ணி அப்யூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளித்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது எல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஓகேவா? இது விஷயம். இது எப்படி வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம்? ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்ம மெயினான விஷயம். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது போகும்போது நம்ம என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்கும். இன்ஸ்டாகிராம் எவ்ரிதிங், ஆல் சோஷியல் மீடியா தெல் பி ஹேவிங் தேர் ஓன் கைட்லைன்ஸ் இருக்கும். ஃபேஸ்புக் கைட்லைன்ஸ் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா? பட் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஒன்லி டு தி மானிட்டைசேஷன். இப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது ஒரு ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம கிட்ட இன்பாக்ஸில் ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கும், அது யாரோ ஒருத்தவங்க வாலண்டியராக நம்மளை தேடி வருவாங்க. அப்யூசிவாக ஒரு கண்டென்ட் அனுப்புறது, ஏதாவது ஒரு வீடியோஸ் அனுப்புறது, செக்ஷுவல் கண்டென்ட்டா இல்லை நூடிட்டியாக ஒரு வீடியோ அனுப்புறது, போனோகிராஃபி ரிலேட்டட் ஏதாவது பண்ணுறது, இது வந்து நம்மளா தேடி போய் பார்க்குறோம். விச் மீன்ஸ் பப்ளிக்கில் ஆட்டோமேட்டிக் அப்லோட் நம்மளா தேடி போய் பார்க்கும்போது இட் இஸ் ஆர் டியூட்டி அகெயின். நம்ம எப்படி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். நான் சொன்ன மாதிரி ஒரு சேட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராம் அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து ஒன்லி மானிட்டைசேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இதில் வச்சுருக்காங்க. என்ன அது வந்து சொல்லுது அப்படின்னா வந்து, நம்ம அகெயின் அந்த மானிட்டைசேஷன் வரும்போது நம்ம 2 கைண்டாக பிரிக்கலாம். பார்ட்னர்ஷிப் மானிட்டைசேஷன் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அவங்க ஓனாக என்ன வீடியோஸ் பண்ணுறாங்களோ அதோட மானிட்டைசேஷன் இருக்கும், ப்ரைவேட் மானிட்டைசேஷன் இருக்கும். விச் மீன்ஸ் இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகிறதில்ல. ஒன்லி அவங்க மானிட்டைசேஷன் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். விச் மீன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே அடல்ட் கண்டென்ட் ஏதாவது போடுறாங்களா, இல்லை ஹேட் ஸ்பீச் ஏதாவது போடுறாங்களா, யாராவது டிஃபேம் பண்ணி ஏதாவது ஸ்பீச் போடுறாங்களா, இது எல்லாமே அகெயின்ஸ்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அந்த இடத்துல? ஒன்லி மானிட்டைசேஷன்ல அவங்க வாங்குற ஒரு அமௌண்ட்ல ரெடியூஸ் ஆக போகுது. திஸ் இஸ் வாட் இன்ஸ்டாகிராம் தேல் டூ. மானிட்டைசேஷன் கூட உங்களுக்கு அந்த பர்టిక్యులர் வீடியோக்கு வர அமௌண்ட் ஃபுல்லா கட் ஆகாது. ஃபுல்லா இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த இடத்துல 5 ரூபாய் வரும், கண்டிப்பா கம்மியா வரும். கண்டிப்பா. இப்போ ஒரு பர்சன் பண்றாங்க, ஒரு 10 வீடியோ பண்றாங்க, அதுல ஒரு 2 வீடியோ வந்து நியூடிட்டி, ஒரு வீடியோ ஒரு எனிதிங் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இல்ல வந்து ஒரு விமனை வந்து ரொம்ப அசிங்கமா பேசி பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படினாலுமே அந்த 2 வீடியோக்கான அமௌண்ட் மட்டும் தான் மானிட்டைசேஷன்ல கட் ஆகும். they will not see the nature of the account. இந்த பர்சன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரிப்பீட்டேட்டிவா, அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. this is a sad part at one thing. ஒன்னு. ரெண்டாவது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பர்சன் வந்து நம்ம இன்பாக்ஸ்க்கு வரும்போது என்ன பண்றோமோ அதே விஷயத்தை தான் இங்க நம்ம பண்ண போறோம். அந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, அந்த வீடியோஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். ரிப்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எதனால நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேட்கும். லைக் வந்து இன்அப்ரோப்ரியேட் திங்ஸா, நமக்கு அதில் கேட்டகரிஸ் வரும் இல்லையா, அதில் என்ன கேட்டகரியோ, செக்ஷுவல் கண்டென்ட்டா, இல்லை போனோகிராஃபியா, இல்லை ப்ரிட்டெண்டிங் டு பி சம்மன் எல்ஸா, இல்லை ஹராஸ்மெண்ட்டா, அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம அதை ரிப்போர்ட் கொடுத்துட்டு பிளாக், அந்த இதை வந்துட்டு நம்ம பிளாக் பண்ணிடுவோம். விச் மீன்ஸ் நம்மளோட பார்ட் அந்த இடத்துல முடிஞ்சுது. இந்த மாதிரி கீப் ஆன் ரிப்பீட் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா பர்சனுக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் போகும். ஓகே, விச் மீன்ஸ் தட் யூ ஆர் டூயிங் அ கண்டென்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் திங் which people they are not liking, அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி. அதையும் தொடர்ந்து கீப் ஆன் போயிட்டே இருந்ததுன்னா அந்த பர்சனோட அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, கீப் ஆன் ரிப்பீட்டேட்டிவ். ஆனால் எவ்வளோ பேர் அதை ரிப்போர்ட் பண்ணுறோம், நம்ம பார்க்குறோமா? ஆனால் இன்னைக்கு பார்க்காத மாதிரி போகிறவங்கள விட பார்த்து அதனால என்ன சந்தோஷப்படுறவங்க தான் அதிகம். விச் மீன்ஸ் ஆர்கசம் அதிகமாகிடுச்சு அதில். ஓகே, போயிட்டு ஒரு விஷயத்தில் வந்து அந்த பர்சன் செக்ஷுவலாக இன்வால்வ் ஆனாதான் விஷயம்னு கிடையாது. பார்த்து எவ்வளோ பேர் செல்ஃப் ஆர்கசம்ல அந்த இடத்துல போகிறாங்க. எனக்கு அது சந்தோஷம் தருதா? யார் அதை பற்றி எப்படி போனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, வீணாக போனாலும் கவலை கிடையாது. நான் அதனால வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு அது ஒரு விஷயம் வந்து சுய இன்பம் தருதா, ஸோ தட்
நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் பார்க்குறேன், நான் பண்ணுறேன். ஓகே, வாட் இஃப் நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸாக பார்த்து பழகிட்டீங்க. ஓகே, ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒன்லி போயிட்டு நியூடாக ஒரு விஷயம் பார்த்தாதான், ஒரு செக்ஷுவல் வீடியோ பார்த்தாதான் கிடையாது. ஈவன் தட் ரிலேட்ஸ் டு செக்ஷுவல் அடல்ட் கண்டென்ட் தான். நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸாக பார்த்து பழகுறீங்க, நாளைக்கு ஒரு வேளை உங்கள் குழந்தை வந்து எடுத்து பார்க்கும்போது ஆப்வியஸா அவங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் தானே காமிக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஒன் திங் ரிப்போர்ட் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே வந்து அது தெரிஞ்ச விஷயம். ஆப்வியஸாக ரிப்போர்ட் பண்ணிடணும். இன்னொரு விஷயம், இல்லை எனக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணல, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க யாராவது யூஸ் பண்ணி சரௌண்டிங்ஸில் அந்த ஒரு சஜஷனில் எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் காட்டுது அப்படின்னா அந்த பர்சன் கேன் டூ ஒன் திங். டேரெக்டாக போயிட்டு நமக்கு அந்த 3 ஐகான் இருக்கும், லைக் 3 இது இருக்கும், டாட்ஸ் இருக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு போயிட்டு அதுக்குள்ளே போகும்போது ப்ரைவேட் செட்டிங்ஸ் இருக்கும், அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே ப்ரைவேட் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த வீடியோ சென்சிட்டிவ் கண்டென்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல அங்கே போகும்போது லோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸ்டாண்டர்ட், மீடியம், லோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லோன்ற ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட், சென்சிட்டிவ் கண்டென்ட் என்னென்ன இருக்கோ, தட் இஸ் அடல்ட் கண்டென்ட். ஓகே, இல்லை யாராவது ஹேட் ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க, இல்லை யாராவது வந்து ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க, அந்த மாதிரி எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு காமிக்காது. திஸ் யூ கேன் டூ. இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. வருது வீடியோ வருதுன்னு போயிட்டே இருப்போம். எவ்வளோ பேர் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருப்போம் அதில். ஒன்ஸ் ஒரு வீடியோ போகுது அப்படின்னா எனக்கு அது பிடிக்கலன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட விஷயம், எனக்கு பிடிக்கல இந்த விஷயம், நான் பார்க்க வேண்டாம். நாட் எவ்வளோ ஆடு மட்டும் வந்தால் மட்டும் ஆடு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறோம். பட் வி ஆர் நாட் சர்ச்சிங் ஃபார் திஸ் இல்லை. ஸோ போயிட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்துட்டோன்னா அந்த ரிலேட்டட் கண்டென்ட்டான வீடியோஸ் வந்து திரும்ப நமக்கு வந்து அப்பியர் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஒருத்தவங்க வந்து பர்சனலாக ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஒரு அப்பார்ட். ஓகே, என்ன நான் எப்படி பாதுகாத்துக்க போகிறேன், என்னோட ஃபேமிலியை நான் எப்படி பாதுகாத்துக்க போகிறேன். தே கேன் டூ தீஸ் 2 திங்ஸ். போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணுறது அந்த பர்சனோட அக்கௌண்ட்டை. ரெண்டாவது அவங்களோட ஓன் செட்டிங்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது. ரெண்டாவது தேர்ட் திங் என்ன, லா. ஓகே, லா அகெயின்ஸ்ட் அப்சினிட்டி நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுக்கு என்னென்ன லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைன் நம்ம பேசும்போது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு சைபர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். சைபர் லா விச் மீன்ஸ் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் உள்ள வரும். தட் இஸ் 2000. ஓகேங்களா, அதில் வந்து செக்ஷன் 66 and 67 வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணலாம். விச் மீன்ஸ் த பர்சன் இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் அப்சீன் மெட்டீரியல். ஓகே, ஒருத்தவங்களை பற்றி தகாத வார்த்தையில் என்ன பேசினா அது அப்சீன் தானே. இப்போ ஒரு பெண் இருக்காங்க, ஒரு ஆண் இருக்காங்க, அவங்களோட உடல் பாகங்களை பற்றி பேசினாலும் அது தப்பு தானே, லிட்ரலி ஆன் அ சோஷியல் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த விஷயத்த பண்ணலாம், அதில் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா அகே நம்ம சொல்கிற மாதிரி இந்தியன் பீனல் கோட், நமக்கு அந்த இந்திய தண்டனை சட்டம் இருக்குது. ஸோ அதில் எடுத்துகிட்டு போகலாம். அதில் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. 292 to 294 செக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிரிமினல் இன்டிமிடேஷன் இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தவங்களை பற்றி தரைக்குறைவாக பேசுறது, இல்லை அப்படின்னா டெஃபமேஷன் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா அகெயின்ஸ்ட் அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமன், ஒரு பெண்ணுக்கு உண்டான விஷயமே அடையாளம் அப்படிங்கிறத கேவலப்படுத்தும் போது ஆப்வியஸாக த பர்சன் கேன் பி பனிஷ்ட் இன் தட். யாராக வேணா இருக்கலாம் வீடியோஸ் பண்ணுறோம். ஒருத்தவங்க வந்து இன்பாக்ஸ் பண்ணும்போது தான் அதை கேட்கணுன்னு இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு பப்ளிக் விஷயத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜோவியலான ஒரு ஜோக்காக நினச்சி அதை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் த ஹெட் ஆஃப் எனக்கு வந்து நான் இருக்கேன், எனக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்றது இது கிடையாதுல்ல. தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். சில பேர் ரொம்ப போய் கேட்டோன்னா சொல்லுவாங்க, எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் பேசுவேன். எல்லாமே பேசலாம், தப்பு கிடையாது. பட் அதை அடுத்தவங்களே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். இதை பார்த்துட்டு ஈவன் யார் இதில் ஜாஸ்தி வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா பிலோ ஏஜ் ஆஃப் 18, அதாவது குழந்தைங்க, இவங்க தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. பிகாஸ் ஆஸ் அடல்ட் வி நோ எவ்ரி திங். ஓகே, அதை பார்த்து தான் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணணுன்றதுலாம் கிடையவே கிடையாது. குழந்தைங்க எப்படின்னா அந்த ஈஸி கிராஸ்பிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. என்ன கற்றுக்கணும், ஒரு விஷயம் என்ன ஈஸியாக அதை போயிட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது குழந்தைங்க தான் இதை பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சொசைட்டியில் போயிட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது குழந்தைங்க கிட்ட தான். ஓகே, இப்போ என்ன 1 வயசு 1.5 வயசுலேருந்து எல்லாருமே மொபைல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இப்போ சின்ன குழந்தைலாம் போய் நம்ம ஜென்ரலாக எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. டென்ஷன்ற வேர்டு கூட குழந்தைங்களுக்கு மீனிங் என்னன்னு தெரியாது ஆப்வியஸாக. இல்லை அது ஏன் சொல்கிறாங்க, எப்படி கற்றுக்கிட்டாங்க? மேபி பேரண்ட்ஸ் யாராவது அந்த வார்த்தையை பேசியிருக்கலாம், அதை வச்சு குழந்தைங்க கற்றுருக்கலாம். அந்த மாதிரி தான் ரிப்பீட்டேட்டிவாக அவங்க காதில் ஒரு வார்த்தை விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்யூசிவாக. குழந்தைங்க இது என்ன திரும்ப கேட்டுகிட்டே இருக்குது, இதுனா நம்ம தெரிஞ்சுக்கணும். மீனிங் கூட தெரியாது, அதை வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ த பர்சன் ஒன் ஹூ இஸ் போஸ்டிங் ஷுட் ஹேவ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே. ஓகேவா, இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. இல்லை அப்படின்னா வந்து பர்சன் டேரெக்டாக ஒருத்தவங்க வந்து ரிப்பீட்டேட்டிவாக அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அகேன்ஸ்ட் த பர்சன். விச் மீன்ஸ் த பர்சன் இஸ் அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமன். ஒரு விமன் வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. ஓகே, இல்லைனா கீப் ஆன் யூசிங் லைக் அப்யூசிவ் வேர்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால சொசைட்டி வந்து அட் லார்ஜர் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு ஸ்டேஷன்லேயும் போய்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகே, இல்லை ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸும் ஃபைல் பண்ணலாம். ஐடி ஆக்டில் அகே நம்ம சொன்ன மாதிரி சைபரில் போயிட்டு அதுவுமே அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் விச் அ பர்சன் கேன் டேக். புரியுது. இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நம்ம போய் பர்சனாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ, இல்லை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ, இல்லை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதோ இருக்கட்டும்.
பட் இவங்கள இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு நம்பி இன்னொரு குரூப் இருக்காங்கல்ல, கண்டிப்பா. அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ற விதமா அவங்களுக்கு ஒரு அவார்ட்ஸ் குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல அவங்கள காலேஜ்ல கூப்பிட்டு அவங்கள செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி கண்டிப்பா. அவங்கள வந்து ஒரு ஸ்பீச் குடுக்க சொல்றதா இருக்கட்டும், அவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில. அந்த ஸ்டூடண்ட்ஸ்ல ஒரு 80% வந்து Instagram யூஸ் பண்றாங்கன்னா, பேலன்ஸ் அந்த 20% தெரியாதவங்களுக்கும் அது தெரியும்ல. அது அது ஒரு கண்டிப்பா. பேட் இன்ஸ்பிரேஷனா தானே இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்துட்டு இப்ப தெரியாம இருக்கலாம் அவங்க யாருன்னு கூட. இமிடியேட்லி பீப்பிள் ஆஃப்டர் த ஈவென்ட் தெல் கோ அண்ட் சர்ச். இவங்க யாருன்னு சர்ச் பண்ணும்போது, இவங்க என்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்தோனே பார்த்தா ஃபாலோவர்ஸ் இருக்கும். 300K, 400K, 900K, 1 மில்லியன் கூட ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். இருக்கும்போது ஈவன் பீப்பிள் எல்லாருக்குமே அது ஒரு வார்ம் மொமெண்ட்டா இருக்கும்ல. இவ்ளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களா? அவங்க அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க? லெட் மீ கோ இன்டு த ப்ரொஃபைல் அண்ட் செக் இட் அப்படின்னு உள்ள போகும்போது, இந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் கன்டென்ட்ஸ் வீடியோ அவங்க பார்க்கும்போது, ஈவன் தே ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பிகாஸ் ஆஃப் திஸ். பார்க்குறாங்க, பார்த்துட்டே இருக்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஒண்ணு. செகண்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சொன்ன மாதிரி ஆல் தி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அவங்க இத ஸ்டாப் பண்ணணும். அவங்க எப்படி நெனச்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ற ஒரு பெர்சனாவே இருக்கட்டும். காலேஜ் எல்லாருமே பார்த்து ஜாயின் பண்ற விஷயம் என்ன? அங்க எந்த அளவுக்கு கல்ச்சுரல்ஸ் நடக்கும்? எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் நடக்கும்? மோர் தென் எஜுகேஷன் பார்ட், திஸ் மேட்டர்ஸ் இல்ல எல்லாருக்குமே. அப்படி பார்க்கும்போது அவங்க எப்படி வந்து யார கூப்பிட்டுருக்காங்க? சர்ச் பண்ணலாம். சீஃப் கெஸ்ட்டா கல்ச்சுரல் ஈவென்ட்க்கு யார கூப்பிட்டுருக்காங்க? என்ன பண்ணியிருக்காங்க? அப்படின்னும்போது, ஸோ இவங்க எல்லாரும் அவங்க எல்லாம் என்ன நெனச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, கைண்ட் ஆஃப் ஒரு மித்தா நெனச்சிட்டு இருக்காங்க. இந்த மாரியெல்லாம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். ஈவன் இப்போ இதுல நம்ம பிரிக்கலாம் 90s கிட் அண்ட் 2K கிட் அப்படின்னு. 90s கிட்லாம் யார் கூப்பிடுவாங்க? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு அஃபிஷியல்ஸ். ரமணன் சார்லாம் வருவாரு ரமணன் நமக்கு. அஃபிஷியல்ஸ் வருவாங்க. இல்லன்னா மேபி பட்டிமன்றம் பேசுறவங்க. யார் ரொம்ப ப்ரொடக்டிவா பண்றாங்க? ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ், இல்ல எவ்ளோ ஜட்ஜஸ், இல்ல எவ்ளோ பெரிய லைக் பொசிஷன்ல இருக்க டாக்டர்ஸ்லாம் அந்த ஸ்கூல்ல இருந்து முடிச்சிட்டு போன அலுமினிஸ் யாராவது. ஆக்டிவிஸ்ட், என்விரான்மெண்டலிஸ்ட் இந்த எக்ஸாக்ட்லி. மாதிரி தான் ஆமா. வருவாங்க. சோஷியல் வொர்க்கர் ரிலேட்டட் யாரு இருக்கா? ம். இல்ல அந்த ஸ்கூல்ல முடிச்சிட்டு போன அலுமினிஸ் யாராவது பெரிய ஆளா இருந்தா, எஜுகேஷனிஸ்ட்டா இருந்தா, அவங்கள கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம உட்கார்ந்து கேட்போம். ஒரு 1 ஹவர் அந்த ஸ்பீச் போதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 2 நல்ல விஷயமா பசங்க காதுல விழுந்துராதா? அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல கூப்பிட்டுட்டு இருந்த காலம் போய், தென் அகைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு 2K கிட்ஸ். எப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்தா தான்ப்பா செலிபிரிட்டி. அப்படிங்கிற மைண்ட் இன்னைக்கு எவ்ளோ இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட் விரல விட்டு எண்ணிடலாம் நம்மளால. ஒண்ணுமே வந்து அது கிடையவே அட்லீஸ்ட் கிடையாது. செலிபிரிட்டினா கூட சினிமாலயோ இல்ல சீரியல்ஸ்லயோ அச்சீவ் பண்ணவங்க அந்த மாதிரி கண்டிப்பா. யாராச்சும் கூப்பிடலாம். ஆமா. தட் இஸ் வாட் தே ஆர் நாட் டூயிங். அட் ஈஸி பட்ஜெட். எல்லாரும் போகும்போது அவங்கள கூப்பிடணும்னா இவ்ளோ லட்சம் செலவாகும். அதுக்கு நம்ம செலிபிரிட்டின்ற நேம்லயே ஒருத்தவங்கள கூப்பிடணும். இது இது என்ன டேக்ல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்றாங்கன்னு எனக்குமே புரியல. வாட் தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட். இப்போ மூவியாவது ஒருத்தவங்க பண்றாங்க. ஒரு விமன் அச்சீவ்மென்ட் ரோல்ல பண்றாங்கன்னா அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஆஸ் அ ஹீரோயின் ஷி இஸ் டூயிங் சம்திங் ஃபார் த விமன் கம்யூனிட்டி. ஆஸ் அ பெர்சன், ஆஸ் அ ஹீரோ, ஓகே சொசைட்டில இருக்க ஒரு ப்ராப்ளம் எடுத்து அவர் போராடுறாரு. அதனால அவர் ஒரு நல்ல விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கலாம். இவங்க எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க? வாட் தே ஆர் டூயிங்? அதுதான் எங்க பெரிய கொஸ்டின் மார்க். போறவங்க வரவங்கள அசிங்கமா பேசிக்கிட்டு, ரொம்ப கொச்சையா பேசிக்கிட்டு, வார்த்தைகள தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு, எந்த விதத்துல இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்றது எல்லாருமே இப்ப யோசிக்க தோன்ற விஷயம். அண்ட் அது வேர்ட்ஸ்ல மட்டும் கிடையாதுல்ல. இவங்க பாடி லாங்குவேஜ்மே அப்படிதான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. பாடி லாங்குவேஜ், ஈவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். எவ்வளோ பேரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆக்சுவலி. ஓகே. இப்போ அது ஆக்சுவலி ஆஸ் பர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக நியூடிட்டியா ஒரு வீடியோ தட் டூ பிளர்ட் வீடியோ போட்டாங்கன்னா ஓகே ஃபைன் வெல் அண்ட் குட். இது இருக்கு. பிகாஸ் எஜுகேஷன் பர்ப்பஸ் ஒருத்தவங்கள வந்து எஜுகேட் பண்ணுது. பட் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல? ஈஸியா போற போக்குல சிரிச்சுக்கிட்டே பேசினா கரெக்ட்ன்னு கிடையாதுல்ல. இப்படி பண்ணும்போது ஈவன் த பெர்சன் கேன் ஃபைல் கம்ப்ளைண்ட் அண்டர் இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமென். செக்ஷன் 3 அண்ட் 4லயும் ஃபைல் பண்ணலாம். ஸோ இவ்ளோ லாஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. இருந்தும் ஏன் இன்னும் இவங்கலாம் உள்ள சுத்திட்டு இருக்காங்க? எல்லாமே இருக்கு. ஆனா எவ்ளோ பேர் ஸ்டெப் எடுக்கிறோம்? நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டு பார்க்காம போறவங்க ஒரு பக்கம். ஓகே. 2வது பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்ல. எனக்கு அதனால சம்திங் ஒரு குட் நடக்குதுல்ல அப்படின்ற மாரி. இவங்க அஃபெக்ட் ஆவாங்க, அவங்க அஃபெக்ட் ஆவாங்கன்னு நீங்க யாருமே நினைக்கிறதுமே கிடையாது. அது ரிப்போர்ட் பண்றது எவ்ளோ பேர் ரிப்போர்ட் பண்றாங்க சொல்லுங்க Instagramல? இல்ல அதுதான் கிடையவே சொன்னேன். கிடையாது. அவங்கள செலிபிரிட்டீஸா அவங்களுக்கு அப்படி அவார்ட் குடுக்குற அளவுக்கு பார்க்குறாங்க. அவங்கள என்கரேஜ் பண்றவங்க பண்றாங்க. மேலயும் நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஆக்சுவலி தட் இஸ் அப் டு தெம். அப்படி நம்ம எடுத்துட்டு போகும்போது எப்படின்னா, தே ஷுட் சேஞ்ச் ஆக்சுவலி. இவங்கள என்ன கூப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இவங்களுக்கு இப்ப எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னா, மேபி இவங்க ஒரு 100 வீடியோஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அதுல ஒரு 2 வீடியோ இல்ல 3 வீடியோ இந்த மாதிரி கன்டென்ட்டோட பண்ணியிருக்கலாம். கூப்பிடுறவங்க யாருமே அவங்கள இன் டெப்த் போயிட்டு யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகே Instagramலயே இவங்க இவ்வளோ இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதில்ல. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க? எவ்வளோ ஃபாலோவர்ஸ் அவங்க ரீச் பண்றாங்க? விச் மீன்ஸ் ஈவன் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் தே ஆர் திங்கிங் ஓகே இவங்க கிட்ட ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்கு. இவங்க இந்த காலேஜுக்கு வந்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து செல்ஃபி எடுத்து மேக்ஸிமம் ஸ்கூல் தே ஆர் நாட் டூயிங் இட். காலேஜ் வந்து எடுத்து போட்டாங்க அப்படின்னா, அப்ப 100K பீப்பிள்ல அட்லீஸ்ட் ஒரு 10Kக்காவது நம்ம காலேஜ் பேர் ரீச் ஆகும். அகைன் அவங்களோட ப்ராஃபிட் மோட்டிவ். அவங்க அதுதான் பண்றாங்க இல்லையா? வந்து அவங்க ஸ்டேஜ்ல என்ன பேசுறாங்க, ஈவன் அந்த ஒரு ஈவென்ட்க்கு வரும்போது அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கண்டிப்பா. பார்க்கும்போது அதுவும் பெரிய
ஒரு கொஸ்டின் மார்க் தானே. கண்டிப்பா அதையும் தப்பா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும். ஸோ இது வந்து அவங்க திங்க் பண்றத விட ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் தே ஷுட் திங்க். இந்த மாதிரி போகும்போது நாளைக்கு பசங்க எஃபெக்ட் ஆவாங்க. இந்த மாதிரி பண்றாங்க. ஒன்லி ஃபாலோவர்ஸை மட்டும் பார்க்காம அவங்க என்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எவ்வளோ வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. எவ்வளோ நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறாங்க. அதுக்கெல்லாம் வியூஸ் போகுதா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு சாங்குக்கு நான் டான்ஸ் ஆடுறேன். இல்லை நான் ஏதோ ஒரு விஷயத்த டைலாக் வந்து மேனிப்புலேட் பண்ணி பேசுறேன். இல்லை என்னோட ஓன் கிரியேஷனாக ஒரு டைலாகை இப்போ எப்படின்னா வந்துட்டு இப்போ ஜென்ஸ்க்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அப்பா அவன் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறான்டா அப்படின்னா அந்த வீடியோவை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதே ஒரு பொண்ணு ஒரு பையனை பற்றி தப்பாக பேசினா அந்த வீடியோவை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் ஷுட் அவாய்ட் திஸ். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி சேஞ்ச் அப்படின்னா லா இருக்குது. இருந்தும் இவங்க திருந்தலை, மாறலை, இவங்களுக்கு எந்த இதுவுமே கொண்டு வரல, எந்த பனிஷ்மெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு வரல. அதையும் மீறி சில பேர் அரெஸ்ட் பண்ண. இப்போ ரீசென்ட்லி யூடியூபர் காட் அரெஸ்டட். ஆக்சுவலி ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசினாங்கன்றதுக்காக. பட் அவர் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, பெண்களை வந்து நான் இழிவாக பேசலை, இந்த மாதிரியும் பெண்கள் இருக்காங்கன்னு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இழிவாக பேசுறதுக்கும் இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு பேசுறதுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் விஷயம். இந்த மாதிரி ஈவன் அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிள் தென் லீகலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ அந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கு கீழே பேர்லாம் டேக் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க மேலேயும் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணி இது கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா இப்போ அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம அது அகேன் இதெல்லாம் ஒரு சில்லி மேட்டரா நினைச்சுக்கிறாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னாக எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி டேக் பண்ணி போடு. இப்போ ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணை திட்டி போடுறதா இருக்கட்டும், ஒரு பையன் போடுறான் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு சம்திங், ஒரு டைலாக் பேஸ்டு. ஓகே, அந்த மாதிரி ஒரு பெண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. உடனே ஜென்ஸ் எல்லாம் பசங்க எல்லாம் அங்கே போயிடுவாங்க. மேபி எக்ஸா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அந்த இடத்துல டேக் பண்ணி இது எனக்கு புரியல என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டாலும் ஒரு பையன் விட்டுட்டு போயிட்டாலும் அவங்களை அசிங்கப்படுத்தணுன்றது கிடையாதுல்ல. மேபி என்ன சுச்சுவேஷன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம் அந்த இடத்துல. அதுக்காக அவ இப்படிதான் அவங்க இப்படிதான் தெல் ஃபிக்ஸ் அ டேக் இப்படிதாங்கிற மாதிரி. அந்த மாதிரி டேக் பண்ணும்போது அந்த பர்சன் போஸ்ட் பண்றாங்களா அந்த வீடியோ, ஈக்குவல் பனிஷ்மெண்ட் வந்து யார் டேக் பண்றாங்களோ அவங்களுக்கும் இருக்கு. யார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காங்க, என்ன ஒரு பையன் டேக் பண்றான் அந்த இடத்துல அப்படின்னா, அகெயின் அது என்னன்னா என்ன வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக தான் அங்கே டேக் பண்ணுது. ஸோ தட் என்னோட மாடஸ்டி அசிங்கப்படுத்துறாங்க, என்ன டிஃபேம் பண்றாங்க, என்னோட ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்க. அந்த போஸ்ட் பண்ண பர்சன் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் நான் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலாமோ அதே கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் யார் என்ன டேக் பண்றாங்களோ அவங்க மேலேயும் நான் எடுக்கலாம். a person can do that. ஆனா யாரும் பண்ண மாட்டோம், பண்றது இல்ல. நிறைய பேருக்கு அது என்ன தோணும்னா, வெறும் பேர் தானே டேக் பண்ணாங்க, இதெல்லாம் கம்ப்ளைண்டா எடுத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட். கண்டிப்பா பேர் டேக் பண்றது ஓகே, எங்க டேக் பண்றோம்? இதே ஒரு சோஷியல் வெல்ஃபேர் வீடியோஸா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் வீடியோவா இருக்கலாம், டேக் பண்ணலாம், தப்பே கிடையாது. இது ஆல்ரெடி அங்கேயே ஒருத்தர் வந்துட்டு ஒரு வார்த்தைகளை தப்பா போட்டுட்டு அந்த பொண்ணை வந்து தப்பா பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நான் டேக் போது விச் மீன்ஸ் தட் நான் தப்பு, நான் தெரிஞ்சுக்கணும், நீ என்ன டேக் பண்றல, அதுதானே அந்த இடத்துல மீனிங், எக்ஸ்பிளிசிட்டான மீனிங்கே அந்த இடத்துல அதுதானே. ஸோ ஈக்குவல் பனிஷ்மெண்ட் டு போத் த பர்சன்ஸ். யார் போஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கும் இருக்கு, யாரை டேக் பண்றாங்களோ அவங்களுக்கும் இருக்கு. ஸோ ரொம்ப தெளிவா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், அண்ட் இன்ஸ்டால நம்மளுடைய பிரைவசியை எப்படி மாத்திக்கணும் அப்படின்னு இருக்கும். இன்ஸ்டா பிரைவசி ஒன்று, இன்னொன்று மொபைலில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்க்குறீங்கன்னா, போகும்போது வந்துட்டு அதே மாதிரி நம்ம செட்டிங்ஸ் போய்ட்டு மொபைல் இன்பில்ட்டாக போய்ட்டு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு இருக்கும், டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். ப்ரைவேட் டிஎன்எஸ் போய்ட்டு அந்த இடத்துல ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல ஆஃப்ன்ற ஆப்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோவே இன்ஸ்டா, ஃபேஸ்புக் ஒரு யூடியூப் எங்கேயுமே உங்களுக்கு சென்சிட்டிவ் கண்டென்ட்டான வீடியோஸ் அப்பியரே ஆகாது. எல்லாத்துலேயுமே அப்பியர் ஆகாது. இதை பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ so much for your time. ரொம்ப கிளியரா சொன்னீங்க. தேங்க் யூ. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.